அங்கேயே நில் அசுரனே. ஓர் அறிகுறி சொற்பனகை. அது சாபத்தின் அறிகுறி. என்னை சபித்தது இதே கந்தர்வள் தான். நீங்கள் சொல்வது எந்த சாபத்தை பற்றி? மரணம் இல்லாத வாழ்வு வேண்டும் என்று அவரிடம் வரம் கேட்டேன். அன்றே யோசித்தேன். அவருடைய வார்த்தையில் ஏதோ சதி இருப்பதை உணர்ந்தேன். அண்ணன் ராவணனை போல இந்த மூவுலகையும் மாட்டி படைக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. என்னுடைய ஆசையெல்லாம் மிகவும் சிறியது. இன்று வரை சில ராஜ்யங்களை வைத்திருக்கிறேன். பகிரங்கமாக என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். ஆயிரமுக ராவணா, ஒவ்வொரு நெல் தேரோட்டி. இந்த அழகு தேவதையை எப்படி தவறவிட்டேன்? இது புதையல் அல்லவா? தவம் செய்வதற்கு இது தகுந்த இடம் இல்லையே சுந்தரி. இருக்க இந்த கச்சிலைகளுக்கு ஏன் பூஜை செய்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்? தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளது. கீழ்த்தனமான எண்ணம் கொண்ட நீ இந்த உலகத்தில் வாழவே தகுதியற்றவன். இந்த சக்தியை பெற்றுவிட்டோம் என்று நீ ஆணவத்தோடு இருக்கிறாயோ, அதுவே உன்னுடைய அழிவிற்கு காரணமாகும். கந்தர்வ இனத்தில் பிறந்தவர். என் பெயர் சஞ்சலா. புனிதமான தவத்தை கலங்கமடை செய்து விட்டார். அதற்காக நான் உன்னை சபிக்கப் போகிறேன். தாயின் அருளை பெற்றது உண்மை என்றால் எந்த லட்சுமி தாயின் பூஜையிலே நீ தடையை உண்டாக்கினாய், ஒரு நாள் அவர்களின் வடிவமே உன்னையும் உன் ஆணவத்தையும் அடியோடு அழித்துவிடும். அந்த அழிவு உனக்கு கூடிய விரைவிலேயே வரும். இவள் அவள்தான். இதே உருவத்தை தான். எந்த மாற்றமும் இல்லை. லட்சுமி தேவியின் வடிவத்தால் எனக்கு அழிவென்று சொல்லிவிட்டு அந்த கச்சலியோடு மறைந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டால் சீதைதான் திருமகளின் வடிவமா? உன் உதிரத்தை, உன் பிள்ளையை. சூரியன் மறைவுக்கு பின்னால் நாங்கள் போர் புரிய மாட்டோம். அது ரகுகுலத்தின் விதிமுறைகளில் ஒன்றாகும். விதி உங்கள் இருவருக்கும் இறுதி வாய்ப்பை அளித்திருக்கிறது. சென்று உங்கள் அன்னையிடம் உண்மையை கூறுங்கள். நாளை சூரியன் உதயமாகும் போது உங்கள் கைகளில் வில்லை கண்டால் உங்களையும் உங்களுக்குள் இருக்கும் ஆணவத்தையும் அழித்து விடுவேன். நாளை பொழுது விடிந்தது. அசுவமேதையாக குதிரை மற்றும் அனுமனை அழைத்துக் கொண்டு நான் அயோத்திக்கு கிளம்பி விடுவேன். செய்த அனைத்து தவறுகளுக்கும் உங்கள் அன்னையிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஈரேழு உலகிலும் காணாத அழகில் ராமன் வந்தான். கருணை தயின் கடல் என் பிரபு ராமர். இதுதான் அவரது பெருந்தன்மை. தவறை திருத்திக் கொள்ளுங்கள். செல்லுங்கள் லவன்குசன். உங்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் தாயிடம் உண்மையை கூறுங்கள். நான் கூற முடியவில்லை என்றால் இங்கு அழைத்து வாருங்கள். யாராக இருக்கும்? அதோடு என்னை கொன்று அவன் என்ன நிரூபிக்க எண்ணுகிறான்? இலங்கையின் வேந்தனுக்கும் இது நிச்சயம் தெரிந்திருக்கையின் வேந்தனால் அந்த ராமனை எதுவும் செய்ய முடியவில்லை. அதே நேரம் சீதையை அவரால் நெருங்க முடியவில்லை. சீதா இதையால் தான் நம்முடைய அசுர குலம் பெரும் இழப்பை சந்தித்தது. நீங்களாவது புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அண்ணா. அந்த சீதை சக்தியற்றவள் அண்ணா. கடவுளின் அவதாரமாக இருந்த சோதனைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்களா? அந்த திருமால் தன்னுடைய பலத்தால் இந்த உலகையை மாற்றலாம். எங்கள் அசோக வனத்தில் நம் மன்னன் பாதுகாப்பில் வருட கணக்கில் இருந்தான். அவள் லட்சுமியின் ரூபமாக இருந்திருந்தால் ஒரு நொடியில் அந்த அசோக வனத்தை விட்டு சென்றிருக்கலாம். சீதைக்கு பின்னே எதற்காக கந்தர்வளின் உருவம் எனக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு முன்னால் வந்து செல்லும் அண்ணா. அதை நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளாதீர்கள். செல்வோமா? நாளை பொழுது விடிந்தது. அசுவமேதையாக குதிரை மற்றும் அனுமனை அழைத்துக் கொண்டு நான் அயோத்திக்கு கிளம்பி விடுவேன்.